நான் ஆக்டர்னு நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியும். நான் ஆக்டரா? அதில் வந்து பிரதமர் மோடி கலந்துக்கிட்டாரு. அந்த விவசாயிகள் பேசுறது என்னால் உணர்ந்து கொள்ள முடியுது, ஆனால் புரிந்து கொள்ள முடியல அப்படின்னு சொன்னாரு. மேபி தமிழில் பேசியிருப்பாங்களா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முறையாக என்னோட படம் ஷூட்டிங் வந்து கள்ளக்குறிச்சி வந்துட்டு இருக்கு. இது நூறுசாமி. நீங்க எல்லாம் பிச்சைக்காரன் பார்த்துருப்பீங்க. பிச்சைக்காரனை நெஞ்சு என்னால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு படம் எடுக்க முடியல. நானும் ட்ரை பண்றேன். அது பிச்சைக்காரன் ரெக்கார்டை வந்து எனி ஆஃப் மை மூவிஸ் பிரேக் பண்ணுமான்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது நூறுசாமின்னு ஒரு கதை சொன்னாங்க சார். என் லைஃப்ல வந்து முக்கியமான ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா டிஷும்ல தான் வந்து சசி சார் வந்து என்ன மியூசிக் டைரக்டர் அறிமுகப்படுத்துனாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஒருத்தர் வாழ்க்கையில் ஒருத்தங்க வாய்ப்பு கொடுக்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த விஷயத்த பண்ணது சசி சார். அதுக்கு மேலே ஒருத்தர் பண்ணிட முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திருப்பி அவரே பண்ணார். பிச்சைக்காரன் 1 இத்தனை படங்கள் நடிச்சிருந்தாலும் பிச்சைக்காரன் 1 மாதிரி வந்து இதுக்கு வரைக்கும் பண்ண முடியல என்னால். சரி அதான் போட்டிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவரே திருப்பி வந்து நூறுசாமின்னு ஒரு கதை சொன்னார். கதை கேட்கும்பொழுது ரொம்ப, அதாவது நான் எமோஷனல் ஆவேன் நிறைய விஷயங்களுக்கு. அதாவது சோகத்துக்குலாம் நான் மாட்டேன். பட் ஒரு பெரிய தாட் ஒரு மனுஷங்கிட்ட இருக்கு, ஒரு மனுஷனோட பண்பு நல்லா இருக்கு, வேல்யூஸோட ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் நெகிழ்ந்து தருவேன். ஆக்சுவலாக பிச்சைக்காரன் கதையிலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகி சூப்பர் சார் இந்த படம் பண்ணணும்னு முடிவு பண்ணேன் ஆக்சுவலாக. அதே மாதிரி நூறுசாமி கதையை கேட்கும் பொழுது சொன்னேன் சார், நான் கடைசியாக நிகழ்ந்த படம் வந்து எல்லா படமும் ஒரு வெரைட்டி தான், இதே நான் கம்மியாக சொல்ல வரல. பட் இருந்தாலும் பிச்சைக்காரன் 1 நடந்த மாதிரி அதே மாதிரி விஷயம் நடந்துச்சு சார் எனக்கு இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஒவ்வொரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிற்கும்போது ஒரு சீன் வரும்போது கூட சொன்னேன் சார், அந்த பிச்சைக்காரன் மலை சீன் வர மாதிரி இந்த சீன் எனக்கு இம்பாக்ட் பண்ணுதுன்னு சொல்லி சொன்னேன். அப்படின்ற மாதிரி என்னோட கெரியரில் பிச்சைக்காரன் 1க்கு அப்புறமாக இந்த படம் வந்து பெரிய இம்பேக்ட் பண்ணி கிரியேட் பண்ணும் அப்படின்னு பெருசாக ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். படமாகவே வந்து இது ஒரு 2 பிச்சைக்காரன் எமோஷன் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே பிச்சைக்காரன் ஏன் ஓடிச்சுன்ற காரணம் தெரியும் இல்லையா? அது அம்மா பற்றின ஒரு கதை, அம்மா பற்றின ஒரு மேட்டர். ஸோ இது இன்னொரு அம்மா, இந்த அம்மா யார், அந்த அம்மா யார், இந்த படத்தில் நான் யார் அப்படின்றதான் கண்டிப்பாக ஆடியன்ஸ் ரொம்ப புதுசாக இருக்கும். இந்த படம் வர்ற மே மாதம் 1ஆம் தேதி திரைக்கு வருது. நீங்கள் அந்த படத்தை பாருங்கள். கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து நிறைய படம் நடிச்சிருக்கேன். அண்ணாதுரை மட்டும்தான் கிராமத்துக்கு போய் நடித்தேன். அதுக்கப்புறம் நிறைய கிராமிய படங்கள் நடிக்க வாய்ப்பு கிடைக்கல. ஸோ இந்த கதை வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது எனக்கு. கன்ஃபார்ம்டாக எல்லாருக்குமே பிடிச்ச படமாக இந்த படம் அமையும் ஸ்ட்ராங்காக நம்புறேன். தொடர்ந்து உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து படம் இருக்குது. இப்போ நடைபெற்ற அந்த ஷூட்டிங் பார்க்குறது உண்மை சம்பவம். இது வந்து இப்போ மக்கள் மத்தியில் எவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கு. இது அடுத்தடுத்து மக்கள்கிட்ட எவ்வளோ ஒரு வரவேற்பு பெற்று வருது. ஆனால் இது வந்து இந்த என்ன நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதை வந்து மக்கள்கிட்ட சொல்லிட வேண்டாம். படம் முடியும் போது சொல்லுவாங்க டைரக்டர். பிச்சைக்காரன்லேயும் அப்படி தான் பண்ணாங்க. எப்போவுமே உண்மைக்கு நெருக்கமாக படம் பண்ணக்கூடியவர் தான் சசி சார். ஏன்னா நான் வந்து மியூசிக் டைரக்டராக அவர் கூட டிஷ்யூம் பண்ணும்போது கூட நாங்கள் எல்லாம் ஓகேன்றோம், ப்ரொடியூசர் ஓகேன்றாங்க, எல்லாரும் ஓகேன்றோம். இல்லை எனக்கு இன்னமும் ஒன்று கரெக்டாக ஆகல, நேச்சுரலாக அமையலை அப்படின்னு சொல்லிட்டு சார் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி இந்த படம் வந்து உண்மைக்கு மிக நெருக்கமான ஒரு படம் தான். ஸோ படம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு நிறைய விஷயத்தை ரிவீல் பண்ணணும்னா சஸ்பென்ஸ் போயிடும்ன்றதால. சக்தி திரும்பவும் வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இந்திய அரசாங்கத்தையும் அவருடைய தாக்கத்தையும் ரொம்ப மக்கள் மத்தியில் ஏற்படுகிறது. அது மாதிரி வந்து அதனுடைய 2 எடுக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அருண் பிரபு கதை எழுதுங்க. ஆக்சுவலாக கதை எழுதி சொன்னாருன்னு சொன்னால் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கு. ஏஐ தொழில்நுட்பம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி வருது. இது வந்து நாட்டுக்கு மிகப்பெரிய கேடு அப்படின்னு வந்து கீர்த்தி சொல்லியிருக்காங்க ஏஐ தொழில்நுட்பத்தை பற்றி. இல்லை, நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஃபோனு, அப்புறம் வந்து காரு, அது எல்லாத்துலேயுமே ஏஐ இருக்க தான் செய்யுது. ஆப்பிள் ஐஃபோன்லேருந்து ஆரம்பிச்சு நம்ம ஏஐன்றது கேல்குலேட்டர்லேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஏஐயோட பீக்கில் நம்ம இருக்கிறோம். நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் மக்கள் வந்து அந்தந்த பரிணாம வளர்ச்சிக்கு வந்து டியூன் ஆகிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு விஷயமும் ஒன்று புதுசாக கிளம்புது. இப்போ ஒரு வாரத்தில் மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க, கார் வந்தவங்க டிரைவராக மாறிட்டாங்க, கார் வாங்கி ஓட்டுறாங்க. அப்படின்ற மாதிரி தன்னை மாற்றிக்கக்கூடிய சமூகமாக தான் நம்ம சமூகம் இது வரைக்கும் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த ஏஐக்கு ஏற்ற மாதிரி கூட நம்ம அடாப்ட் ஆகும். இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு ஏஐ எந்த அளவுக்கு போகும் நான் நினைக்கிறேன்னா, விவசாயிகள் நிறைய பேர் அதனால பலன் பெறுவார்கள் நம்புறேன். ஆக்சுவலாக நீங்கள் அப்படி யோசிச்சிருக்க மாட்டீங்க இல்லையா இது வரைக்கும்? அது வந்து கரெக்டாக மழை பார்த்து பயிர் வரைக்கும், இந்த இடத்துல விவசாயம் பண்ணலான்னு சொல்லணும், வேணான்னு சொல்லணும், அப்புறம் வந்து அதுவாக வந்து அறுவடை பண்ணணும். அந்த மிஷின் ஏஐ இன்டெலிஜென்ஸ் வந்து மிஷினோட கனெக்ட் ஆகி விவசாயிகள் இப்போ மனித உழைப்பை நம்பி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? நிறைய பேர் சொஃபஸ்டிகேட்டடான வேலை பார்க்குறாங்க. சில மனிதர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. அந்த மனிதர்கள் உழைக்கக்கூடிய ஏரியாக்கள்லாம் அது வந்து கொஞ்சம் விடுதலை கொடுக்கும், கொஞ்சம் ஈஸ் பண்ணி விடுன்னு நம்புகிறேன்.
அதெல்லாம் மிஷின் வச்சு பார்த்துக்கிட்டு அந்த மனிதர்கள் எல்லாமே இன்னும் வேற விதமான சில வேலைகள் தானே ஷிஃப்ட் பண்ணிப்பாங்க. அதனால கஷ்டப்படுற நிறைய மக்களுக்கு இது பலனா தான் அமையும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நடிகர் விஜய் வந்து கவனமாக இருக்க வேண்டும், அவருடன் இருக்கும் தகுதிகளை அவர் வந்து கண்டறிய வேண்டும் சொல்லிட்டு முன்னாள் தயாரிப்பாளரும் அவருடைய முன்னாள் மேலாளரும் பிடி செல்வகுமார் சொல்லியிருக்காங்க. அது உங்களுடைய கருத்து எதுவும் இல்லை சார். அது பிடி செல்வகுமார் சார் அவர் என்ன சொன்னார், என்ன கருத்து சொல்லியிருக்காரு அதை பத்தி? அவர் கவனமாக இருக்கணும். சரி, அவர் வந்து ரொம்ப கவனமா, அவர் கூட இருக்க சகுனிகள் ரொம்ப அதிகமா இருக்காங்க. ஓகே, விஜய் சார் சொல்றாரு. அவர் என்ன சாருக்கு அதிகமா படம் நீங்க மியூசிக் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அதனால உங்களுக்கு புரியுதுங்க. அவர் என்ன மீன் பண்ணாலும் எனக்கு தெரியாதுங்க ஆக்சுவலா. சார் நீங்களும் ஆக்டர் சார், விஜய் சாரும் ஆக்டர். தற்போது வந்து அரசியல் களத்துல வந்து குதிச்சிருக்காப்ல. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவருடைய இது எப்படி இருக்கும், அதை பற்றி உங்களுடைய கருத்து சார்? தெரியலங்க ஆக்சுவலா. எனக்கு பெரிய அரசியல் அறிவெல்லாம் கிடையாது. நான் ஆக்டர்னு நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியல. நான் ஆக்டரா ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே போட்டி போடுறாங்க. எல்லாரோட நோக்கம் என்னன்னா கண்டிப்பா மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதில் வந்து எத்தனை பேர் வந்து குதிச்சாலுமே சந்தோஷம் தான். நீங்க கூட போய் குதிக்கலாம், மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கலாம். ஸோ இதை ஏன் நம்ம போட்டியாக பார்க்கணுன்னே தெரியல. மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக படப்படையாக எல்லாம் கிளம்பி வராங்க. அப்படிதான் நான் பார்க்குறேன். ஸோ அவரும் வரட்டும், இன்னும் பலரும் வந்து இறங்கி செய்யட்டும். இந்த இயற்கை வேளாண் மாநாடு வந்து இப்போ நடந்தது சார். சமீபத்தில் ஒரு 2 days முன்னாடி மாநாடு நடந்து அதில் வந்து பிரதமர் மோடி கலந்துக்கிட்டாரு. அப்போ வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த விவசாயிகள் பேசுறது என்னால் உணர்ந்து கொள்ள முடியுது, ஆனால் புரிந்து கொள்ள முடியல அப்படின்னு சொல்றாரு. இப்படி தமிழில் பேசியிருப்பாங்களா இருக்கும் ஆக்சுவலாக. இப்படி தமிழில் பேசினா அவருக்கு எப்படி புரியும்? அவருக்கு அது அவங்க லாங்குவேஜில் பேசினா தான் அவங்களுக்கு புரியும். அப்படியே தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே.